ஹலோ குட்டீஸ், வெல்கம் டு நிலாஸ் மாரல் ஸ்டோரி. இன்றைக்கான ஸ்டோரி. ஒரு நாள் ஒரு ஊரில் ஒரு துப்பாக்கி சுடுற போட்டி நடத்துகிறாங்க. அதில் 2 பேர் பங்கு பெறுறாங்க. முதல்ல பங்கு பெறுவர் அந்த துப்பாக்கியை 10 தடவை சுடுறாரு. 2வது பங்கு பெறுறவர் ஒரே ஒரு தடவை தான் துப்பாக்கியால் சுடுறாரு. ஆனால் பரிசு இந்த 2வது ஒரே ஒரு தடவை துப்பாக்கியால் சுட்டார் இல்லையா, அவருக்கு தான் கொடுக்குறாங்க. உடனே இந்த முதல்ல துப்பாக்கியால் 10 தடவை சுட்டவருக்கு பயங்கர கோவம் வந்துடுது. போய் அந்த போட்டி நடத்துகிற நிர்வாகத்துக்கிட்ட, எப்படி நான் தானே நிறையா முறை துப்பாக்கியால் சுட்டேன், நீங்கள் எனக்கு தானே பரிசு கொடுக்கணும், நீங்கள் எப்படி அவருக்கு பரிசு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி கேள்வி எழுப்புறாரு, சண்டை போடுறாரு. உடனே அந்த போட்டி நடத்துகிற நிர்வாகத்தில் இருந்த நிர்வாகி சொன்னாராம், தம்பி, நீங்கள் துப்பாக்கியால் 10 முறை சுட்டீங்க, ஆனால் உங்களோட குறி சென்ற புள்ளியில் கிடையாது, அதை சுற்றி இருந்த வட்டத்தில் தான் நீங்கள் துப்பாக்கியால் சுட்டீங்க. ஆனால் அவர் ஒரே தடவை சுட்டாலும் அவரோட துப்பாக்கியால் சுட்ட குறி சென்டரில் இருந்த டார்கெட்டை கரெக்டாக சுட்டார். அதனால் அவருக்கு தான் பரிசு கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிடுறாரு. இந்த மாதிரி தான் நம்ம லைஃப்பில் நம்ம கோல்ங்கிறது சென்டர் பாயிண்ட்டாக எடுத்துக்கணும். நம்ம எவ்வளோ நேரம் வேலை செய்கிறோங்கிறது முக்கியம் கிடையாது. நம்ம செய்கிற வேலை அந்த கோலை நோக்கிய வேலையாக இருக்கா அப்படிங்கிறது தான் முக்கியம். அதனால் எப்போவுமே டைவர்ட் ஆகாமல் அந்த கோலை நோக்கி சென்டர் பாயிண்ட்டை எப்படி டார்கெட் பண்ணாரோ அந்த மாதிரி நம்ம கோலை நோக்கி டைவர்ட் ஆகாமல் நம்ம ஃபோக்கஸை அதில் வைக்கணும். தேங்க்யூ.